அனைவருக்கும் வணக்கம். பத்ரகாளி அம்மன் மந்திரம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பத்ரகாளி அம்மனுடைய ஒரு உபாசனை மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பத்ரகாளி அம்மன் யார் அப்படின்னா, தாய் ஆதிபராசக்தியோட ஒரு உக்ர ரூபந்தான் இந்த பத்ரகாளி அம்மன். இவள் சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து அவதரித்ததாகவும் ஒரு புராண கதைகள் சொல்லுவாங்க. இவளை நம்ம வசியம் செய்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, எதிரி தொல்லைகள், ஏவல், பில்லி, சூனியம் அனைத்தும் அகலும். அதே போல் முக்காலம் அறிந்து நம்மளால் குறி சொல்ல முடியும். பத்ரகாளி உபாசகனை எந்த ஒரு மந்திர தந்திர சாஸ்திரத்தாலேயோ வீழ்த்த முடியாது. பத்ரகாளியோட அனுகிரகம் கிடைத்தால் ஒரு கோடி பாக்கியசாலியாக இருக்க வேண்டும். அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, அவ்வளோ சீக்கிரம் இந்த தாயானவள் வசியம் ஆக மாட்டாங்க. ஏன்னா பலவித சோதனைகளுக்கு பிறகு தான் இந்த தாயோட தரிசனம் கிடைக்கும், அவளோட அனுகிரகம் கிடைக்கும். அப்படி கிடச்சிருச்சுன்னா இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலினே வச்சுக்கோங்க. நான் இந்த பூஜைக்குரிய முறையை நான் தெளிவாகவே சொல்கிறேன். அதை நீங்கள் முறைப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தாயோட அனுகிரகம் கிடைக்கும். இதற்கு எந்திரம் இருக்குது. ஆனால் நீங்கள் எந்திரம் வைக்காமல் நீங்கள் மனதளவில் தெய்வத்தை மட்டும் நினச்சி நீங்கள் இந்த மந்திர பூஜை செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தாயானவள் உங்களுக்கு சித்தியாவால். இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த பூஜையை எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சிகப்பு வஸ்திரம் அணிஞ்சுக்கிறணும், தனிப்பட்ட பூஜை அறை இருக்கணும். அப்படி இல்லாட்டி காட்டுப்பகுதிகள்லையோ வனாந்தரத்துலையோ அல்லது மயானத்துலையோ நீங்கள் இந்த மந்திரத்தை ஜெபிச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு பூஜை ரூம் இருக்கக்கூடிய பட்சத்தில் தாயோட சிலையோ அல்லது தாயோட புகைப்படமோ வைத்து அதற்கு நீங்கள் சிகப்பு மலர்களால் மாலை சாற்றி அர்ச்சனைக்கும் நீங்கள் சிகப்பு பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்கள். மஞ்சள் குங்குமத்தால் தாய்க்கு அர்ச்சனை பண்ணுங்கள். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப நல்லது. தாய்க்கு ஐவகை எண்ணெயால் ஒரு தீபம் ஒன்று ஏற்றிவிட்டு அதற்கு முன்னாடி அமர்ந்து கொண்டு ஒரு முதல் நாளும் கடைசி நாளும் படையல் வச்சா போதும். இது நைட்டு இரவு நேரங்களில் பண்ணுங்கள். ஒரு 10 மணிக்கு மேலே நீங்கள் பண்ணுற மாதிரி பார்த்துக்கங்க. 1008 உருவச்சு 1,00,000 முறை ஜெபிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மந்திரம் உபாசனை செய்யக்கூடிய நாட்களில் கனவுகளில் வாரது, அதே போல் சில ரூபங்கள் நம்மளை பயமுறுத்துகிற மாதிரிக்கு வாரது, இந்த மாதிரிலாம் வரத்தான் செய்யும். அதையும் தாண்டி நம்ம இந்த மந்திர பூஜை நம்ம செய்யும்போது இந்த தாயோட நமக்கு தரிசனம்ன்றது நமக்கு கிடைக்கும். இப்போது இந்த மந்திர முறையை நீங்கள் 1008 வச்சு நீங்கள் சொல்லி சித்தி பெறுற மாதிரி இருக்கும். மொத்தம் 1,00,000 முறை இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா தாய் பத்ரகாளியோட தரிசனம் உங்களுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கிடைக்கும். இந்த பூஜை செய்யக்கூடிய நாட்களில் மது, மாது, சூது எதுவும் இருக்கக்கூடாது. பூஜை அறையிலேயே படுத்து தூங்குங்க. கீழே சிவப்பு வஸ்திரம் விரித்து அது மேலே நீங்கள் படுத்து தூங்குங்க. அப்புறம் பெண்கள் பெண்முகம் கொள்ளவே கூடாது. பெண்கள் செய்யக்கூடிய நாட்களில் அந்த தீட்டு காலங்களில் மட்டும் தவிர்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? இதற்குரிய மந்திரம் ஓம் க்ரீம் 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 ஹும் ஹும் க்ரீம் 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 தக்ஷணா காளிகே க்ரீம் 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 ஹீம் 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 ஹ்ரீம் ஹ்ரீம் ஸ்வாக. இதுதான் அந்த பத்ரகாளி அம்மனோட மந்திரம். இந்த மந்திரத்தை நான் ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு நான் தாரேன். இந்த மந்திரத்தை 1008 வச்சு ருத்ராட்சமணி மாலை கொண்டு தொடர்ந்து ஜபிச்சுக்கிட்டு வாங்க. முதல் நாளும் கடைசி நாளும் படையல் பொருட்கள் விமர்சனமாக வைங்க. இதுக்கு சைவ முறையிலையும் நீங்கள் படையல் வைக்கலாம், அசைவ முறையிலையும் நீங்கள் படையல் வைக்கலாம். அது உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரிக்கு நீங்கள் படையல் வைத்துட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக தாயோட அருள் கிடைக்கும். சரிங்களா? இதில் வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.